தாயாரின் திருப்தி. கூப.ரா எழுதிய சிறுகதை. பங்குனி மாசத்து வெயில் சுல்லென்று அடித்தது. தலை வெடித்துப் போகும் போன்ற தாபம். உச்சிகால வேட்கை மிகுதியால் உலகமே மயங்கியிருந்தது. காக்கை கூட வாயைத் திறந்து கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தன. நாய்கள் மட்டும் எச்சில் இலைகளுக்காக பிரமாதமாக ரகளை செய்து கொண்டிருந்தன. பிராமணர்கள் துடித்துக் கொண்டு நடந்து வந்து சேர்ந்தார்கள். புரோகிதர் கண்ணை மூடிக்கொண்டு மந்திரங்களை அர்த்தமில்லாமல் ஓட்டினார். பிராச்சீனவதி பவித்ரம் திருத்வா என்பவைகளை மந்திரத்துடன் சேர்த்து ஒரு ராகத்தில் பாடிக்கொண்டே போனார். பிராமணர்களுக்கு வஸ்திரம், கும்பம், தட்சிணை இவைகள் கொடுக்கப்பட்டு சாப்பிட உட்கார்ந்தார்கள். சுந்தரேச ஐயரின் தாயாருக்கு அன்று சிரார்த்தம். அவர் நாஸ்திகரும் அல்ல, ஆஸ்திகரும் அல்ல. தென்னிந்திய ஆங்கிலம் படித்த பிராமணர்களின் திரிசங்கு கூட்டத்தைச் சேர்ந்தவர். ஸ்நான சந்தியா வந்திருதிகள் விதிப்படி நடக்கவில்லை. ஆனால் தர்ப்பணமும் சிரார்த்தமும் மட்டும் தவறாமல் நடைபெறும். அந்த தினங்களில் மட்டும் விபூதி, பஞ்சகச்சம் இவைகள் பவித்திரத்தை சந்திக்கும். சுந்தரேசையரின் பஜனை ஒன்றும் விளங்கும். அவர் அதில் அசாத்திய மோகம் கொண்டவர். ராமசங்கீர்தனத்தில் உருகி கண்ணீர் விடுவார். அதற்காக ஊரில் அவரை கொஞ்சம் கேலி கூட செய்கிறதுண்டு. ஆனால் ஆடி மாதத்தில் வெகு சாதுவான பிரகிருதி. பிச்சைக்காரர் என்றாலும் ஏதாவது கொடுக்காமல் அனுப்ப மாட்டார். அதிலும் கூன் குருடு என்றால் அரை கால் என்று கொடுத்து விடுவார். இதற்காக அவரைப் பற்றி ஊரில் உலகம் தெரியாதவர் என்றும் கொஞ்சம் கிறுக்கு மனுஷன் என்றும் பேசிக்கொள்வதுண்டு. பிராமணர்கள் சாப்பாடு முடிந்து பிண்ட பிரதானமும் ஆகிவிட்டது. பிராமணர்கள் திருப்தி சொல்ல வேண்டிய கட்டம். சுந்தரேசையர் 3 வயது குழந்தை வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தவன் உள்ளே ஓடி வந்து, அப்பா, வாசல்ல பாட்டி வந்திருக்கா, சாதம் வேணுமாம் என்றான். பாட்டி வந்திருக்காள், அதார்ரா என்று கேட்டுக்கொண்டே சுந்தரேசையர் வாசலில் போய் பார்த்தார். வாசற்படியில் கையில் தடியும் தகரக் குவளையுமுள்ள ஒரு குரக்கிழவி சாய்ந்து கொண்டிருந்தாள். அந்த தவிப்பை பார்த்த சுந்தரேசையர் மனதில் திடீரென்று ஏதோ ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஜாதி ஆச்சாரம் என்று சொல்லப்படும் மூட பக்தியை மனிதனின் ஸ்வபாவ குணமான இரக்கம் ஒரே அடியில் வென்றுவிட்டது. ஒரு நிமிஷத்தில் என்ன செய்ய வேண்டுமென்பதை தீர்மானித்து அதற்கு மத நம்பிக்கைக்கு ஏற்ற சமாதானத்தையும் கொண்டார். சட்டென்று உள்ளே சென்று ஒரு பிண்டத்தையும் தன் தீர்த்த கலசத்தையும் எடுத்துக்கொண்டு வாசலில் வந்து உருண்டையை கரைத்து கிழவியின் குவளையில் பிடி என்று ஊற்றினார். அதை மடமடவென்று குடித்துவிட்டு கிழவி, அப்பாடா, உசுர் வந்துச்சு, மகராசா, நீ நல்லா இருக்கணும், உன்னை பெத்த வயிறு என் வயிறைப் போல குளிரணும் என்று சொல்லி சிரமம் மேலிட்டு படியில் சாய்ந்து விட்டாள். என்ன என்ன என்று ஓடி வந்த பிராமணர்கள் இதை பார்த்து திகைத்துப் போய், அடாடாடாடா, என்ன அபச்சாரம், ஸ்ரார்த்தம் நஷ்டமாய்விட்டதே, என்ன அக்கிரமம், யார் இப்படி ஸ்ரார்த்தம் செய்ய சொன்னார்கள் என்றார்கள். ஏன் என்றார் சுந்தரேசையர். வாயசத்துக்கு கூட இன்னும் பிண்டம் வைக்கவில்லை, பித்ருக்கள் காக்கையா வந்து காத்திருப்பார்களே. மனித ரூபத்துடன் வந்து என் தாயார் ஏதோ திருப்தியடைந்து விட்டாளே, காக்கையைக் காட்டிலும் மனித ஜென்மம் மேலல்லவா? உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இனிமேல் இங்கே ஜலபானம் செய்யக்கூடாது. ஓய் சாஸ்திரிகளே, தாம்பூலத்தை இங்கேயே எரிந்துவிடும் என்று சொல்லி பிராமணர்கள் வஸ்திரம், கும்பம், தட்சிணைகளை கைப்படாமல் எடுத்துக்கொண்டு கீழே கால் வைத்து கூட நடக்காமல் சென்றார்கள். ஐயோ, இதனை இப்படி செய்து விட்டீர்களே என்று கவலையோடு மனைவி வெளியே வந்தாள். என்னடி அஷடு, வாசலில் பார், அம்மா உருவெடுத்து வந்திருப்பதை.